வணக்கம். இன்றைக்கு இந்த ஆடியோ எடுத்து போட்டதில் இருந்து பல கேள்விகள். அப்போ நான் ஒரு விளக்க ஆடியோ எடுத்து போட்டுட்டு பிறகு நான் ஆடியோ கோர்ஸுகள் ப்ரோக்ராம்கள் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வாங்கக்கூடிய மாதிரி ஒழுங்கு பண்ணுறேன். அப்போ நீங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு இதில் பற்றி அறியணும் மேலுமெண்டா நீங்கள் செய்யலாம். அது அடுத்த வருஷம் அளவில் தான் வரும். எல்லா கோர்ஸும் டிஃப்ரெண்ட் வகையில் நான் ஒழுங்கு பண்ணிவிடுவேன் தமிழாக்களுக்கு. சில நேரம் எனக்கு நான் ஒரு ஆளை போட்டுட்டு அந்த ஆள் வந்தோட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் மியூசிக்கல் இருந்தால் செய்யலாம். அது வரைக்கும் நான் இந்த ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இதில் சில கேள்விகள் கேட்டதால் நான் இந்த ஆடியோவை எடுக்கிறேன். முதலாவது நான் முதலே சொன்னேன், நாங்கள் சோலின் ஒரு பகுதி. ஓகே, ஒரு சின்ன பகுதி. சோல் பெரிய பகுதி. அது நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது ஒம்னி ப்ரெசன்ட். அது எல்லா இடமும். அதாவது தான் சினிரமாக்கள் செத்துட்டு திரும்பி வந்தாக்கள் என்று சொல்லுவினோம். கொஞ்ச நேரம் இறந்துடுவினோம். பிறகு உடம்புக்கு வெளியால் போய் தங்களோட சொந்தக்காரருங்க எல்லாம் நான் முந்தி ஒரு ஆடியோ போட்டு நான் ஒரு இந்தியன் பிள்ளை செத்து மேலே போய்க்க தண்டை உடம்பை தம்பி வாரத கொங்கோங்கிலிருந்து அவங்க அமெரிக்காவில் அங்கே இருந்த வேறு இடத்துல அங்கே வாரதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் ரொம்ப விட்டு போனோன்னே நாங்களும் ஒம்னி ப்ரெசன்ட் எங்களோட சோலோட கனெக்ட் பண்ணோன்னே சோல் ஹையர் செல்ஃப், ஹையர் செல்ஃப். சோல் தான் நீங்கள். ஆனால் உங்களோட ஒரு பகுதி தான் உடம்பில், மற்ற பகுதி வெளியால். பிறகு உங்களோட ஹையர் பார்ட், சோல்ன்ற பார்ட் ஹையர் லெவலில் இயங்குறது. அது கனெக்டட் ரைட். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இதை பொறுத்து அது கனெக்டட் பல டிமென்ஷனில். ஆனால் நான் மெயினாக சொல்கிறது சோர்ஸ், ஆண் பெண் எனர்ஜி. அதை நாங்கள் கடவுள்ன்றோம். ஆனால் எங்களோட ரிலீஜியஸில் பல ரிலிஜன் இங்கே பிறந்தாக்களை தான் கும்பிட்டது. அப்போ பிள்ளையாரோ முருகனோ கண்ணனோ அல்லது ஜேசுவோ மதமேரியோ அல்லது புத்தா, இவை எல்லா கடவுள் மேலும் பிறந்தாக்கள். ஏன் பிறந்தாக்களை கும்பிட்றேன்னா அவை கூட கனெக்டட் இங்கே ஏற்றுக்கு. இப்போ சோர்ஸ் எனர்ஜி நீங்கள் செத்தாலும் அதோட நீங்கள் தொடர்பு, அது லைஃப் ஃபோர்ஸ். நீங்கள் செத்தாலும் அது தொடர்ந்து உங்களோட தொடர்பாக இருக்குது. அது ஒரு நாளும் உங்களேருந்து செப்பரேஷன் இல்லை. ஆனால் அது நீங்கள் எது க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதன் எனர்ஜி நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அங்கே போகும். அப்போ நீங்கள் நெகட்டிவாக க்ரியேட் பண்ணால் அதுக்கும் அதன் எனர்ஜி போகும். நீங்கள் பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கும் போகும். அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அதாவது இது சரி இது பிள்ளை, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், சோலிൻ്റെ விருப்பம். ஓகே, அதுதான் சொல்கிறது சோலிൻ്റെ ஃப்ரீவில். அதே மாதிரி அசென்டஸ் மாஸ்டர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது, அதை அசென்ட் பண்ணியிருக்கணும். அவன் நார்மல் ஹியூமன் லைஃப்பில் இல்லை. அது ஹியூமன் லெவலுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைஞ்ச பீயிங்களை தான் நாங்கள் கடவுளாக கும்பிட்றோம். ஆனால் அவன் ஒரு ஆர்க்கிடைப் எனர்ஜிகள், டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனை கொண்ட பீயிங்கள், ஹையர் கான்சியஸ்னஸ், ஹையர் ஸ்டேட்டாக இருந்தால் பிறந்து பூமியில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. உங்களோட சோலும் ஹையர் எனர்ஜி, உங்களோட ஹையர் செல்ஃபும் ஹை எனர்ஜி
ஆனால் நீங்கள் சில நேரம் நிறைய கர்மிக் வட்டத்துக்குள்ளே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு செப்பரேஷன் ஒரு விதமான பிரச்சனை. இதில் என்ன செப்பரேஷன்? நான் இந்த சமயம் இந்தியாவில் இந்தியாக்கள் எனக்கு எந்த சமயத்துக்காக இந்த சமயத்தை நான் கூட சொல்கிறது, இந்த சமயம் பெற்றன்றது இந்த சமயத்தை விட, அல்லது இந்த லாங்குவேஜ் பெருசு, நான் கருப்பை விட வெள்ளை நல்லது, அல்லது இப்படியான எல்லா விதமான ஹியூமன் ப்ரோக்ராம் ஒரு வகையான உண்மையை அறிய விடாமல் தடுக்குது. நீங்கள் இப்போ அன்கண்டிஷனல் லவ்வோ எல்லாரையும் சமமாக பார்க்குறீங்களோ அப்போ உங்களோட வைப்ரேஷன் ஹாய். அப்போ நீங்களும் ஒரு அசண்டஸ் மாஸ்டர்ஸ் மாதிரி, அதாவது ஒரு கடவுளுடைய பகுதியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முருகனோ பிள்ளையாரோ லக்ஷ்மியோ சரஸ்வதியோ. ஓகே, பிறகு சோல் எல்லாம் ஆண் பெண் எனர்ஜி இருக்குது. என்ன க்ரியேஷன் ஆண் பெண் எனர்ஜியை கொண்டது. இப்போ சோர்ஸ் லைட், ஃபெமினின் பார்ட் லவ். எனக்கு அவர் சொன்னது ஹியூமன் அன்பின் ஒளியால் உருவாக்கப்பட்டவை. அன்பு உங்களோட ஹியூமன் அன்பு பகுதி ஃபெமினின் பகுதி, மஸ்குலின் பகுதி லைட். இப்போ நீங்களோட உடம்பு ஒரு கொண்டெய்னர். உடம்பு நீங்கள் கிடையாது. உடம்பு ஒரு கொண்டெய்னர், ஒரு கார் மாதிரி. உங்களோட சோல் தான் அந்த காரை ரன் பண்ணுது. ஓகே, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி அதை செய்ய போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் மகன் படிப்பு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவனை வேலை தேடினவன். அப்போ வேலை தேடிக்க அவனுக்கு இந்த ஆர்மிக்கு சாமான் பண்ணுற வேலை, அதாவது போட் கடல் ஆமை, கடல் இதுக்கு செய்கிறாக்கள். அவைக்கு சாமான் பண்ணி கொடுக்குறேன். அவன் மேனேஜ்மெண்ட் தான், அவன் மிஷின் இன்ஜினியரிங், பெண் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்பெஷல். அப்போ அதுக்கு போக முன்னா அப்போ எனக்கும் மேலே விருப்பம் இல்லை அதுக்கு அவன் போகிறது. என்ன இப்போ எல்லாம் போர்கள் அது இதுன்னு. அப்போ நான் இவன் போகிறேன்னா இவன் என் விதை விரும்பிடுவான்டா. இவன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அதுக்கு முன்னாடி இருக்கிறான், அவன் வேலை செய்கிறான் அதில், அது இவன் அதே படிப்பு. அப்போ அவங்க 2 பேரும் நெடுக செய்கிறது. அப்போ அவனுக்கு அது விருப்பம், எனக்கு யோசனை. அப்போ நான் படுக்கைக்கு கேட்டுட்டு படுத்தினேன் அவன்கிட்ட ஹையர் செல்ஃபை. அப்போ அது வந்து என்னோட கம்யூனிகேட் பண்ணியது. அப்போ அது சொல்லிச்சுது, நான் வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு கொடுத்தேனா, ஆனால் இவன் இதை தெரிவு செய்து எடுத்து வச்சுட்டான் என்று சொல்லிச்சுது. எப்படி சொல்கிறதுன்னா அது பிக்சர்ஸாக காட்டும், நான் கேள்வி கேட்க அவன் ஆன்சர் பண்ணணும். இப்படி தான் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறது. தெளிப்பதி விஷயம். ஓகே, அப்போ அதுக்கு நான் நினைக்கிறது தெரியும் டெலிபதியில், ஆனால் அது எனக்கு படமாக காட்டினேன். அப்போ நான் சொன்னேன், அது சொல்லிச்சது இவன் இப்படி எடுத்து வச்சுட்டாருன்னு அது வளர்ந்து இந்த தாட்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, இவன் ஃபோக்கஸ் வந்து எனர்ஜி இவன் இப்படி யோசிக்கிறான்ன்றதை கிரியேட் பண்ணுது. ஒரு வகையான புபுள் எனர்ஜி மாதிரி காட்டுச்சு. ஒரு இந்த நீங்கள் சலாட்டு அதில் வரும், இப்படி நீட்டாக வளரும், அப்படி மரம் மாதிரியில் ஒரு நீட்டாக வளரும். அதை எடுத்து ஒரு வழியால் வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீ இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடு, கொஞ்சம் காசையும் கொடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு வேலை கொடுத்து கொடு கெரியில், இப்படி அது அவனை ஊக்க பண்ணாடா நல்லதான்ட்டு நான் சும்மா சொன்னேன். ஆனால் நான் வெல் ரெஸ்பெக்ட் அந்த சோலின் க்ரியேஷன். இப்போ ஒவ்வொரு ஹையர் செல்ஃபும் அது இவன் சோல் ஹையர் செல்ஃப், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் அதுக்குள்ளே போகல. அப்போ അതിൻ്റെ ക്രിയേഷൻ, அது ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு சோலிൻ്റെ க்ரியேஷன். நாங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அப்போ எந்த கேள்வி அதட்ட
ஏதோ ஒரு ரீசனும் நீ உங்கள் விடுற சில நேரம் அது ஒரு கர்மிக் ரீசனாக இருக்கலாம், அல்லது ஒரு கனெக்ஷன் முந்தி இருந்தது ரிசால்வ் பண்ணணும் என்றால் அதாவது அங்கே இவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. அப்போ அது சொல்லிச்சு அது இல்லை, இவன் விரும்பி இவன் தோட்ஸ் எனர்ஜி அதை க்ரியேட் பண்ணிச்சு. அப்போ அது எனக்கு காட்டிச்சது. அதால் ஒரு பிரச்சனை மேலே அவன் இந்த ஸ்ட்ராங்காக வருவானு அதுக்கப்புறம் அது காட்டிச்சுது. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், நீ எதுக்கும் நல்லா முடிஞ்சால் செய்யன்ட்டு நான் விட்டுட்டேன். அப்போ அது என்ன செய்ததுன்னா, இந்த இன்டர்வியூ இவங்கள இன்டர்வியூக்கு போகும் கொஞ்சம் காலத்துக்கு 3 மாதம் அப்படி தான் இந்த கணக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ கெரியில் நடந்தது. மற்ற இன்டர்வியூ பல்லு ஃபாஸ்ட், இதுவும் அதுவும் ஒரே நேரத்தில் ரிசல்ட்ஸ் வந்துட்டு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசும் கூட. இன்னும் ஒரு வேலையும் கொடுத்தேன், இன்னும் ஒரு வேலை. ஆனால் இவனுக்கு அப்படி இதெல்லாம் விருப்பம் கூட. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் போகிறதுனால அவன் சூஸ் பண்ணி இதைத்தான் 2 ஒரே நேரத்தில் வந்துச்சு தான். ஆனாலும் அது செய்யத்தில் இதையும் அவன் சூஸ் பண்ண விரும்பினா எடுக்கட்டும் என்ற மாதிரி. அப்போ அதை முதல் வர விடாமல் இதைத்தான் நான் முதல் வர விட்டு அதை காட்டினது அவனுக்கு. ஆனால் இப்போவும் வேண்டாம்னு சொல்லாமல் இதுதான். ஆனால் அவன் அதைத்தான் சூஸ் பண்ணான், அதெல்லாம் வேலை செய்கிறான். அவன் தான் அதில் அவனுக்கு ஓகே. ஆனால் அப்போ இதுலேருந்து தெரியுது அவன் ஹையர் செல் தான் சந்தர்ப்பங்களை கொடுக்குது. நீங்கள் இப்போ ஆக்களை சில ஹேப்பினஸ் முறைப்படி சில பேர் செய்யணும். அவன் முதல் அவன் பாஸ்ட் லைஃப் அதோட காட்டிட்டு இப்போ அவன் ஹையர் செல் கூட கதைச்சும் போடினேன். ப்ரோக்ராம்கள் இருக்குது, ஆக்கள் செய்யணும் அப்படியானது இருக்குது. நான் இப்போ நேரடியாக கதைக்கிறேன். நான் அவன் மைக்கி அவன் ஹையர் செல் கூட தொடர்பு கொண்டு கதைச்சு அதை டேப் பண்ணி போடுறாக்கள் இருக்கு. ஏன்னா அது ஒரு முறைப்படி ஹீப்பினஸ் முறைப்படி ஒரு டீப்பர் லெவலுக்கு போகணும். அது ஓகே, நீங்கள் பாஸ்ட் லைஃப் அது உங்களோட மெமரியில் இருக்குது. ஆனால் ஹையர் செல் ஒரு லெவல் வைப்ரேஷனு போகணும். அப்போ தான் நான் அதோட கனெக்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு விளங்கிச்சுது இந்த சந்தர்ப்பங்கள் அப்படின்ட்டு ஹையர் செல்ஃப்லேருந்து வருது. அப்போ ஒரு லைஃப்பும் தனியாக அப்படியே விடுபடையில். ஆனால் அவன் எனர்ஜி க்ரியேட் பண்ணும். எனர்ஜி அவன் தாட்ஸ் ப்ராசஸ், அவன் எக்ஸ்பெக்டேஷன், அவன் விரும்பினாம் இவனுக்கு சொல்லிக்க அந்த விதி அவன் எடுத்து வச்சுட்டான். இதுதான் எனக்கு வேணுமென்று எடுத்து வச்சுட்டான். அப்போ என்னென்ன அந்த விதை வளர்ந்தது, அது ஒரு எனக்கு அதை பார்த்தா ஒரு சலாட் மாதிரி அந்த நீட்டு அப்படி தான் என் ஹையர் செல்வம் ஒரு காரணம் எனக்கு. அப்போ எனக்கு தெரியும் அது ஒரு இதுன்னு சொல்லி. அது இப்போ பார்த்தா ஒரு நீட்டு சலாட் செய்கிற என்ன ஒரு மொட்டு மாதிரி அது என்ன அர்த்தம்ண்டா, வேண்டிய ஃபோக்கஸ், வேண்டிய விருப்பம், வேண்டிய எனர்ஜி அதுக்குள்ளே போய் அதை உருவாக்கிட்டுது. அப்போ உருவாக்கினோம் இவன் உருவாக்குறான் தன் தாட்ஸ் ப்ராசஸ் எனர்ஜியில். அந்த சந்தர்ப்பம் கொடுக்குறது ஹையர் செல். அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதை ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன்னு. இவன் சொட்டு அக்கறையும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ போனவன் டச்சலாக இதிலே தான் பிழைச்சா அதுக்கு போவோமண்ட. அப்போ இவன் எந்த அக்கறையும் எடுக்கல, கொஞ்சம் அக்கறையும் எடுக்கல இந்த 2வது இன்டர்வியூவில். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சி கொண்டு இவன் இப்போவும் அவங்க இது விட்டால் நீங்கள் அதை ஏடான்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு அது நோக்கமில்லை, இவனுக்கு இதெல்லாம் விருப்பம். அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஹையர் செல்ஃப் சந்தர்ப்பம் கொடுக்கும். ஆக்கள் விரும்ப வேணும், ஆக்கள் ஓப்பன் பண்ணணும். அது ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணாது. ஏனென்றால் அதுக்கு தெரியும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒரிஜினல் ஸ்டேட் மாறப்போகிறதில்லை. இது ஒரு முகில் மாதிரி தான். இப்போ அந்த இவன் போய் தன் சோலோட சேர அல்ல நாங்கள் யாரும் போய் சோலோட சேர எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மெமரி ஒரு முகில் மாதிரி. அது அடுத்த லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வரும். அப்போ இப்படியே இந்த உலகத்தில் பிறந்து கொஞ்ச கால வாழ்க்கைன்னு யோசிக்காமல் சண்டை பிடிக்கிறது, கோவிக்கிறது, எரிச்சப்படுறது, போட்டி வர்றது, ஆக்களை ஜட்ஜ் பண்ணுறது, நிறைய பர்சனாலிட்டிகள்
மற்றவையை குறைச்சி நிற்கிறது, கேவலப்படுத்தி செய்கிறது. இப்போ அப்படியானது எல்லாத்தையும் செய்து கர்மாவை வளர்த்துறது. இப்போ அந்த கர்ம எனர்ஜி அடுத்த லைஃப் டைமுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பிறகு எனக்கு என் வாழ்க்கையில் கஷ்டம்னு கேட்கிறது. இதுதான் செய்து கொண்டே இருக்கிறது. இதை சொல்கிற கார்மிக் வட்டம். இந்த கர்மாவை அடுத்த லைஃப் டைமில் குறைக்க பார்க்குறேன். இந்த அடுத்த லைஃப் டைமில் அடுத்த கர்மாவை குறைக்க பார்க்குறேன். இன்னும் கூட்டுறது என்ன தெரியாது. என்ன நீங்கள் இந்த சைவ சமயம், அடுத்ததில் வேதம், அடுத்ததில் சைவம், அடுத்ததில் முஸ்லீம், எங்கே போய் மாட்டு போடுறீங்களோ அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பழைய பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஹிந்துவாக இருந்திருப்பீங்க, கிறிஸ்டனாக இருந்திருப்பீங்க, முஸ்லீமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா சோல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா பாட்டும் அப்போ தான் அது முழுமையடையுது. அதுக்கு முழு அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஒரு முஸ்லீம் இயங்குறார், எப்படி ஒரு ஹிந்து இயங்குறார், எப்படி. அப்போ நீங்கள் இப்படியே மாட்டுப்பட்டு கர்மாக்கு மேலே கர்மா க்ரியேட் பண்ணுறபடியாக தான் எல்லோரும் நெக்கினம் தாங்கள் செப்பரேஷன் போகாமல் இந்த யூனிவர்ஸில் இருந்து. ஆனால் பூமி யூனிவர்ஸில் உண்டு. பூமி எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பார்த்து நிலத்தை பார்த்துட்டு அது ஒன்றும் பேசாமல் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு மலையும் அதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, ஒவ்வொரு கல்லுக்கும் ஆத்மா இருக்குது. அது எங்களுக்கு தெரியாதே தவிர அதை சொல்கிறது இப்போ ஸ்பிரிட் ஆஃப் லாண்ட். இப்போ லாண்டுன்ற எனர்ஜி முந்தின காலத்தாக்கள் அதுக்காக தான் பொங்குறது இவ்வளோ செய்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணினதுகள். ஏனென்றால் எல்லா பூமியில் எல்லா பகுதியும் உயிர். எனது மாதாவின் உடம்பு இப்போ ஒன்றுமே வாழாமல் இல்லை. ஆனால் டிஃப்ரெண்ட் கான்சியஸ்னஸ் எங்களால் இப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னொரு இடத்துக்கு போனால் இந்த மாதிரி எனர்ஜி மாறுதாண்ட. ஆனால் சில பேர் கம்யூனிகேட் பண்ணுங்க அந்த லெவலில் இருக்கணுமாக்க. அதாவது மலையோட அந்த நிலத்தில் இருக்கிற ஆத்மாவோட. அப்போ எல்லாமே ஒரு வகையான எனர்ஜி. எல்லா எனர்ஜியும் இந்த நேரம் இன்டராக்டங்களோட. இப்போ நாங்கள் ஒரு நாளும் செப்பரேஷன் கிடையாது. அப்போ டிவைன் மதர் என்று நான் சொல்கிறது இந்த ஃபெமினின் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட், ஃபெமினின் ஆஸ்பெக்ட் க்ரியேஷன், மெஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் க்ரியேஷன் சோர்ஸ். நாங்கள் சோர்ஸ்ன்னு சொல்கிறது அது எல்லாருக்குனாலும் ஃப்ளோ பண்ணோம். அது டிரெக்ட் உங்களோட ஹையர் செல்ஃப்ன்ற லைட் ஃப்ளோ பண்ணுது. ஹையர் செல்ஃப் கணக்கு லெவலில் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே நான் போயிடலை. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது என்னன்னு சொன்னால் இந்த ஃபெமினின் ஆஸ்பெக்டில் இருந்து வந்தாக்கெல்லாம் ஃபெமினின் ஆஸ்பெக்ட் கூட்னஸஸ், மஸ்குலின் ஆஸ்பெக்டிலேருந்து வந்தாக்கள் மஸ்குலின் ஆஸ்பெக்ட் மாஸ்டர்ஸ். ஆனால் அவையும் ஃபெமினின் ஆஸ்பெக்ட் அவைக்குள்ளேயும் இருக்கும். பொம்பளை கடவுள் மாதிரி ஃபெமினின் ஆஸ்பெக்ட் இருக்கும், மஸ்குலின் ஆஸ்பெக்ட் இருக்கும். எங்களுக்குள்ளேயும் ஃபெமினின் மஸ்குலின் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஃபெமினின் மஸ்குலின் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு பகுதியை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ உங்களோட சோல் கன இடங்கள்லேருந்து வரலாம், கன யூனிவர்ஸில் கன பகுதியிலேருந்து வரலாம். எல்லா ஹியூமன் சோல் இருக்குது. ஹியூமன் சோல் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இதுக்குள்ளேயே இருக்கிறார்கள். இப்போ இந்த மற்ற சூழல் வேறு கிரகங்கள்லேருந்து வரலாம். அவை ஹெல்ப்புக்கு வர்றார்கள். பெரும்பாலானவை வேறு இடங்கள்லேருந்து வர அவை ஒரு சோல் பிளான் அவைக்கு இருக்கும். அவை அந்த சோல் பிளானை செய்ய வருவின. இவைக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அவை வந்திருக்கேன். ஆனால் இவையால் தான் அவைக்கு பிரச்சனை. இவை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்து தேவையில்லாமல் கதைச்சி இன்னும் கர்மாவை கூட்டுற. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் ஒரு ஆளை பற்றி கதைக்கிறது உங்களோட க்ரியேஷன். அது உங்களுக்கு திருப்பி வரும். நீங்கள் அதுலேருந்து விடுதலையாக இல்லாது. என்றால் எவ்வொன்றும் நீங்கள் ஒரு ஆளை பற்றி சொல்கிறத என்ன காரணம் நீங்கள் சொன்னாலும் அதுக்கு
அது உங்களோட க்ரியேஷன். அது நெகட்டிவானது ஜட்ஜ்மெண்டல் என்றால் அது உங்களோட நெகட்டிவ் கர்மா. அப்போ இது அறியாமல் தான் அக்களை இந்த நேரம் கதைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த காணி பிரச்சனை கூட என் ஹஸ்பண்டுக்கு அது எழுதி கொடுத்த தகப்பன் பிரித்து எழுதி கொடுத்து அதில் ஒரு பிரச்சனை வர்றது காரணமே இல்லை. ஆனால் அதில் பிரச்சனை வந்துட்டு அப்போ அவள் படம் காட்டிக்கு எனக்கு வெளியால் நின்று அந்த காணியில் 3 பேர் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு நீட்டு மயிலும் அதில் கிளியராக அவன் வீடும் காட்டி அங்கே இங்கே வேறு இடத்துல அவ இருக்கணும். அவன் வீடும் காட்டி அங்கே 3 பேர் நின்று காணிக்கு வெளியால் பார்க்குறதையும் காட்டினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த அட்டாக் வந்தது. அப்போ ஒவ்வொன்றும் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அப்போ சாக்கள் நினைக்கிறேன் நாங்கள் ரகசியமாக செய்கிறோம். சில நேரம் இவைக்கு பிரச்சனையை கூட்டி விடுவோம். இவைக்கு இது எல்லாமே இந்த லெவலில் ஈகோவில் இயங்கினோம். அது என்ன க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அவைக்கு திருப்பி 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 கேரமாக கூடிக்கொண்டே வரும். அப்போ ஒரு லைஃப் டைம் அதான் நாங்கள் இங்கே பார்த்த பாவம் வந்து நான் ஆரம்பத்தில் எல்லோரையும் பாவம் பார்க்குறது. இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் அந்த சோல் சூஸ் பண்ணுது ஒரு ஆளுக்கு இந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையை. ஒரு நாள் நாங்கள் மட்டும் இந்த கர்மாவில் தலைப்படக்கூடாது. அதை லேர்ன் பண்ணி அதை தான் அதை மாற்றலாம். மற்ற பேர்களும் மாற்ற இல்லாத. ஏன்னா நீங்கள் உதவி கேட்டால் கூட உங்களுக்கு சில விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் உங்களுக்கு உதவி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியே இயங்குறீங்க. ஒரே ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி உங்களுக்கு மாற்றம் மாறுது? எனர்ஜி மாறினா தான் வாழ்க்கை மாறும். எனர்ஜி மாறணுமெண்டா ரியலைசேஷன் வரணும். ரியலைசேஷன் வர்றதுல ஒன்று வந்து எனக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் எனக்கு தெரியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நாங்கள் ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் போயிடுவோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் போகிறதே எங்களோட சோலை ஃப்ரீயாக்குது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு இந்த கைடன்ஸ் சிஸ்டம் இயங்குது சரியா. அப்போ இப்போ ஏஞ்சல்ஸே பயப்படுற சனமே இருக்குது. அப்போ உண்மையில் மில்லியன் கணக்கு தேவதைகள் வராது. இந்த ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட் ஓப்பன் ஆக்கலண்டு எனர்ஜி லெவலில் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நிற்கணும், மற்றவைக்கு நல்லது நிற்கணும். அதை விட்டு நீங்கள் மற்றவைக்கு தீங்கி நிற்று மற்றவை என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மற்றவை இப்படி இருக்கக்கூடாதா அப்படி அவையின் சாய்ஸ். அவை எப்படி இருக்கிறேன் எந்த சாய்ஸ் நான் எப்படி இருக்கிறேன். அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. திருப்பி ஒரே பிள்ளை. இப்போ இந்த கோர்ஸுகள் வந்து என்ன செய்ய போகிறோன்றது எல்லாருக்கும் பெரிய கேள்வி. அப்போ இந்த குரூப் ஆக்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோட கடைசியாக வேலை செய்யவே தெரியும் டிவைன் மதர் ஆரண்ட் என்ன நான் அவங்களோட ஒர்க் பண்ணேன். ஆனால் என்ன உங்களுக்கு தெரியும் ஏஞ்சல்ஸ் உங்களோட ஹெல்ப்பர்ஸ் அவே உங்களோட காரை ரன் பண்ணிடலாது. அப்போ உங்களோட ஹையர் செல்ஃப் அனுமதி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். எந்த ஹெல்ப்புக்கும் அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இப்போ நீங்கள் ஓப்பன் நீ ஆப்பர்ச்சுனிட்டி நீ வழியில் வாழ்கிறதுக்கு அப்போவே கைட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி அசண்டஸ் மாஸ்டர்ஸ் கூட்னஸஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அது ஒரு நாளும் உங்களோட சோல் லெசனை அதை நீங்கள் ஓப்பன் இல்லாமல் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹையர் செல்ஃப் தீர்மானிக்குது யார் வாரது வார இல்லை உங்களோட சிஸ்டத்துக்கு அந்த கூட. இங்கே நீங்கள் தனியாக இப்போ நீங்கள் கும்பிட்டுட்டே நடக்காதாமன்னா ஏன்னா நீங்கள் எனர்ஜி லெவலில் ரெடி இல்லை. நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை உங்களோட பார்ட் இந்த க்ரியேஷனில். நாங்கள் பார்ட் இந்த க்ரியேஷனில். நாங்கள் எழுத்துலேயே பார்ட், நாங்கள் யூனிவர்ஸில் பார்ட். இப்போ நாங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களால் வளரவே இல்லாது. ஓகே, அப்போ முதல் டேக் பொறுப்பு உங்களோட க்ரியேஷனுக்கு. அதுக்கு உங்களோட தாட்ஸ் ப்ராசஸ் நீங்கள் மற்றவை பற்றி
இந்த சந்தித்த நேரமெல்லாம் மற்றவையை பற்றி கதைக்கிறது. தங்களை பற்றி யோசிக்கிறீங்கள, நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி ஆக்களை சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ தெரியும் அந்த மற்ற ஆளை பற்றி. ஒருவராலே 100% அறியவே முடியாது. இந்த எல்லாரும் டிஃபரெண்ட். ஈவன் நாங்கள் சீக்கிக்காக்கள் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாக்கள் கூட 100% இன்ஃபர்மேஷன் எடுக்கல. ஏன்னா எத்தனையோ லைஃப் டைம் பேக்ரவுண்டில் இருக்குது. அதுவும் ஏர்த் சோழர்களுக்கு இன்னும் கூட. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பொறுப்பு உங்களோட லைஃப்க்கு. என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு எப்படி கிடைக்குமென்றால், நான் ஆடியோவுக்கு கோர்ஸுகள் ப்ரோக்ராம்கள் செய்து இந்த வெப்சைட்டில் போட்டு விடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறத போய் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அதில் ஃப்ரீ சோர்ஸுகளும் இருக்குது. அப்போ ஃப்ரீயாகவும் வரும், காசுக்கும் வரும் இந்த வெப்சைட்டில். அதில் நான் ஆத்மீக அட்வான்ஸ் நீங்கள் படித்து வளரணுமோ வளரலாம். நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் வேலைக்கு ஆத்மீக வேலைக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை செய்யலாம். என்ன மாதிரி என்றால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அது வரைக்கும் எனக்கு ஒரு பிரேக் தேவை. இப்போ கணக்க இதை பற்றி எனக்கு சுற்றி நான் வரமாட்டேன் கணவர் சொல்லி போட்டு முடித்தேன். நான் அப்போ கணவர் அதை கேட்டு சந்தோஷமாக தொடர்பு கொண்டு இருந்தீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஆடியோ எடுத்து விளக்கமாக எல்லாருக்கும் போட்டிருக்கிறேன். உங்களோட தாட்ஸ் ப்ராசஸை, உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை, எந்த நேரம் கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன கதைக்கிறீங்க எல்லாத்தையும் பாருங்கள். இந்த அடுத்த வருஷம் இன்னும் அடுத்த வருஷத்தை மாற்றமெண்டா, இந்த வருஷம் 9 முடியுது, கணக்க முடியுது. அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுது நீ என்ன 2026 நம்பர் 1. அப்போ இனேஜ் லெவலில் நாங்கள் புதுசாக எல்லாம் தொடங்கணுமெண்டா பழசோல் போகும். பழைய பெட்டனை போட்டு புதுசுக்கு போகல. அப்போ பிரச்சனை தான் வரும். எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு இந்த வருஷத்தில் நான் என்னோட 4.5 வருஷமாக வேலை செய்தவ அவள் சொல்லி நிப்பாட்டினது. இல்லை அவள் சொன்னவே இல்லை நிப்பாட்ட சொல்லி. அப்போ நான் சொல்லி நிப்பாட்டினது அவளுக்கு ஒரு பிரேக் வேணும், எனக்கு ஒரு பிரேக் வேணுமென்று. இப்போ அவள் கைட் பண்ணி கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் இன்ட்யூவேஷன், இன்னும் நோய், இன்னும் கைடன்ஸ் சிஸ்டம் இயங்கி கொண்டே இருக்குது. சோல் எந்த நேரமும் அவை கேட்டதை அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்குது. இப்போ ஒரு தரம் தனியாக கிடையாது. ஆனால் எங்களோட பொறுப்பு என்ன நாங்கள் உருவாக்குறோம் எங்களோட மைண்டை வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி மாற்ற பாருங்க. எனக்கு நல்ல சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் திருப்பி நான் பெறுறதுக்கு போல இதாக இருக்கிறீங்கன்னு நான் உங்களுக்கு கோர்ஸ் ப்ரோக்ராம்கள் வந்து போடுவேன், ஃப்ரீயாகவும் போடுவேன். நீங்கள் என்னென்றாலும் போய் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஓகே, அப்போ நன்றி எல்லோரும். நான் அப்புறம் உங்களோட